திரைப்படங்கள் எல்லாமே இப்போ வர திரைப்படங்கள் இங்கிலீஷில் டைட்டில் வைக்கணும். ஏதாவது ஆங்கில டேக்காவது இருக்கணும். ஒரு தமிழ் பேர் ஆங்கில டேக்காவது இருந்தால் தான் படம் ஓடும். அப்படிங்கிற சூழலில் இந்த தாய் கிழவி என்கிற படம் முழுக்க ஒரு கலாச்சார பதிவோ சுட்டி காட்டுற மாதிரி நல்ல தமிழில் கிழவின்னு ஒரு பேரை வச்சு ஒரு படம் இன்னைக்கு வெற்றி அடைஞ்சிருக்கிறது. அந்த படக்குழுவினரை பாராட்டலாம். குறிப்பாக இயக்குனர் சிவகுமார் முருகேசன் அவரையும் நம்ம கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். ஆண் பாவம் பொல்லாதது அப்படிங்கிற ஒரு படம் கலையரசன் இயக்கிய ஒரு லோ பட்ஜெட் ஃபிலிம். அந்த படமும் பரவாயில்ல வணிக ரீதியாக வெற்றி பெற்றுச்சு, பேசப்பட்டுச்சு. அந்த படத்தை பார்க்குறப்ப அந்த வசனங்களை உற்று நோக்கிய நான் நல்ல மதுரை பகுதியில் இருக்கக்கூடிய சகலத்தையும் அறிந்த வாழ்வியல் முறையை தெரிந்த ஒருத்தர் வசனம் எழுதியிருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு பேரை பெருசாக கவனிக்கல. அவர் தான் இந்த படத்தை இயக்கியிருக்கிறார். முருகேசன், சிவகுமார் முருகேசன். ஆமாம், அவர் இந்த படம் முதல் படமான தாய் கிழவி வர்றதுக்கு முன்னாலே கமலஹாசன் ப்ரொடக்ஷனில் சிவகார்த்திகேயனை வச்சும் அடுத்த படத்தை சேயோன் அப்படிங்கிற படத்தையும் முடிச்சு வச்சுட்டாங்க. அதுவும் வரப்போகுது. அந்த அளவுக்கு தகுதியான இயக்குனர் அறியப்படுறாரு. அவர் ஒரு வெற்றி படமாக அதை கொடுத்துருக்குறாங்க. எல்லாம் சரியா இருக்கா அப்படிலாம் நம்ம யோசிக்கிறத விட நல்ல படம், ஒரு வெற்றிகரமான ஜனரஞ்சகமான பொழுதுபோக்கு தோடக்கூடிய படம். இந்த காக்கா முட்டை, கடைசி விவசாயி இதெல்லாம் கொடுத்த அற்புதமான படங்களை கொடுத்த இயக்குனர் மணிகண்டனுடைய உதவி இயக்குனர் அவரோடு பணியாற்றியவர் என்று சொல்லப்படுது. அந்த வகையில் அவருக்கு மிகுந்த பாராட்டுக்கள். இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு ட்ரெண்ட் இருக்கு. நல்லா எங்கேஜாக வச்சிருக்கணும் ஆடியன்ஸை, சிரிக்க வச்சுட்டு கடைசியில் ஒரு 10-20 நிமிஷம் நல்ல கருத்துக்கள் அடங்கிய 4-5 காட்சிகளை மட்டும் வச்சுட்டு ஒரு தத்துவார்த்தமான இல்லைன்னா வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயங்களை பேசினா அந்த படம் வெற்றி அடைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி இதுலேயும் அதே ஃபார்முலா இங்கே கையாளப்பட்டிருக்கு. நமக்கு என்னன்னா சுயசார்போடு பெண்கள் வெற்றி அடையணும், வாழ்க்கையில் ஆணை சார்ந்து மட்டும் இல்லாமல் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள், உயிருடைய மதிப்பு விலை, உயிரின் மதிப்பை பற்றியெல்லாம் பேசுகிற காட்சிகள் இருந்தாலும் கூட அந்த பெண் தனித்துவமாக சொந்த காலில் நிற்கணுங்கிறதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஆனால் வட்டி கொடுத்து வாங்கி நிற்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி சரியா தப்பா அப்படிங்கிற ஒரு விவாதம் ஓடுகிறது. எல்லா வகையிலும் தாய் கிழவி என்ற ஒரு தலைப்போடு கிழவி என்கிற பெயரோடு ஒரு படம் வெற்றியடைய செய்த சிவகுமார் முருகேசன் படக்குழுவினருக்கு வாழ்த்துக்கள்.